ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் Arduino கூட. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்போர்டு கனெக்ஷன் எப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அதாவது விசிசி கனெக்ட் பண்ணிருக்கேன். அதே வந்து பிளாக் கலர் ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாமே கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எப்படின்னா 13 ஸ்பின்னை வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். 13 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து 5 வோல்ட்டாக கொடுக்குற மாதிரி, அதே கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆருக்கு மட்டும்தான், இதுக்கு வரையும் தான் பார்த்தீங்கன்னா இந்த விசிசி கிரவுண்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த சைடு இந்த வரணும்னா அதுக்கு என்ன பண்ணால் இங்கேருந்து நான் இன்டர் கனெக்ஷன் பண்ணி ஆகணும். இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்கு நம்ம இன்டர் கனெக்ஷன் பண்ணி ஆகணும். அப்புறம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா எல்இடி வந்து நமக்கு பிளிங்க் ஆகாது. அதே இங்கே கனெக்ட் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு எல்இடி க்ளோ ஆகுது, அதே இங்கே கனெக்ட் பண்ணலாம் க்ளோ ஆகாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்ஷன் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் நம்ம வந்து ஜம்பர் மாதிரி ஒயர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க. அதே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே 555 ஐசி அந்த மாதிரி ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன் Arduinoவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 பின் ஐசினா வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். இது எப்படி கனெக்ட் ஆகும், இந்த டாட்டில் வந்துருக்குமே இந்த 5 டாட்ஸ்குள்ளே மட்டும்தான் இன்டர் கனெக்ஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு இங்கே லைன் இருக்குது 1 2 இருக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டு லைனில் இந்த 5 டாட்ஸ் கனெக்டில் இருக்கும். செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ஷனாக இருக்கும். இதுவே நான் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கனெக்ஷன் வந்து பிரெட்போர்டு கனெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரெட்போர்டு யூஸ் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிசிபியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி ரீயூஸ்ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வேஸ்ட் ஆகுது. டேரெக்டாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே அடித்து எடுத்தோன்னா நீங்கள் இதுக்கு வந்து பிசிபியாக இது பண்ணுறத விட இது மாதிரி வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து கனெக்ஷன்ஸ் சர்க்யூட் கனெக்ஷன் கரெக்டாக செக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் பிசிபிக்கு மூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஜம்பர்ஸ் ஒயர்ஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் டு மேல் இருக்குது, ஃபீமேல் டு ஃபீமேல் இருக்குது, மேல் டு ஃபீமேல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த பின் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மேல் சொல்லுவோம், அதுக்கே வந்து பின் இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபீமேல்னு சொல்லுவோம். அதாவது ஒயர் கனெக்ஷன்ஸில் இப்படி தான். இது வந்து ஜம்பர்ஸ் ஒயர்ஸ் பிரெட்போர்டு. இது வந்து நீங்கள் ரீயூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் மூலமா எங்கெங்கே கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐஆர் சென்சார் பற்றி பார்ப்போம். இது ஐஆர் சென்சார் கோட். பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் எப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி இருக்கா இல்லையான்னு ஒரு டிடெக்ஷன் பண்ணுறது தான் வந்து ஐஆர் சென்சாரோட ஒர்க்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சாரில் வந்து ஒரு பின்னை வந்து இன்புட்டாக எடுத்துக்கேன். இதே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த கோட் எப்படி இருக்குன்னா இன்டர் ஸ்டேட்டஸ், அதாவது சென்சார் வந்து எனக்கு ரீட் பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் எனக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகாது. எனக்கு வந்து பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா எல்இடி க்ளோ ஆகாது. இதே ஆப்ஜெக்ட் எனக்கு முன்னாடி இல்லைனா ஹையில் இருக்கும். இதே நம்ம ஆப்போசிட்டாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் சென்சார் ஈக்குவல் டு 0 நம்ம கொடுத்துட்டோம்னா எப்போ நமக்கு வந்து ஒர்க்கில் இதே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நம்ம 1ன்னு கொடுத்துக்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் எப்போ முன்னாடி பக்கத்தில் வருதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து ஸ்டாப் ஆகும். பார்த்தீங்கன்னா இது ஐஆர் சென்சாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை எமிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் எல்இடி, அதே ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எல்இடி. இதில் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ நான் 13th பின்லாம் பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது Arduino போர்டில் இருக்க 5 வோல்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
பிசிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கனெக்ட் பண்ணி அடுத்து வந்து கிரவுண்டு. அதே வந்து நம்ம எது இன்புட்டாக கொடுக்கணும், செகண்ட் பின்னு நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் வந்து ஆன்ல இருக்குது. இப்போ வந்து எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஆன் இருக்குது. ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து டிடெக்ட் ஆகலை. இதே நான் கையை வச்சு வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு எல்இடி எரியுது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் கையை எடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட்டும் டிடெக்ட் ஆகலை. ஸோ வந்து நமக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஜெக்ட் ஏதாவது குறுக்க எடுத்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து ஒரு போர்டு கன்வேயரில் வச்சா தான் எனக்கு போர்டு சென்ஸ் ஆகிட்டு உள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லாஜிக் பார்த்துக்கோங்க. கோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு ஆஃப்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரேஞ்ச் சென்சிட்டிவ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் மூலமாக நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சென்சருக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். கன்வியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.